இப்ப எப்படி வந்து இறந்த ஒவ்வொரு யூதர்களுக்கும் வந்து ஒரு இடம் வச்சிருக்காங்க பாருங்க, இறந்த ஒவ்வொரு, அது மாதிரி இதை வந்து அர்மீனியாவிலேயோ இல்ல துருக்கி குர்து இனத்தவர்களோ வந்து அது செய்யல, அவங்களால அவங்களுக்கு வந்து செய்ய முடியல. அது மாதிரி நாம வந்து அந்த மாதிரி இறந்த ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அது எந்த தரப்பால வந்து கொல்லப்பட்டார்கள்ங்கிறது இல்லாம அந்த ஒரு பரந்த பார்வையோட நம்ம வந்து யோசிச்சோம்னா நம்ம மேலேயும் நிறைய தவறுகள் இருக்கு, நம்ம தெரியும், ஒத்துக்கணும். அது ஒற்றுக்கொண்டு எல்லா அமைப்புகளையும் சேர்த்து சொல்றேன்னா அந்த ஒரு இதையும் ஒத்துக்கொண்டு நம்மளுடைய அந்த ஒரு பரந்த ஒரு இதுல இருந்து நம்ம பார்க்கும்போதுதான் யாரையும் தனியா குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவங்க இல்லைன்னா இன்னொரு அமைப்பு வந்து இதே மாதிரி ஆயிடும். அந்த ஒரு இதை நான் ரொம்ப ஒரு சினிக்கலா சொல்றேன்னு நினைக்க கூடாது. இது வந்து ஒரு யதார்த்தத்துல இருந்து நான் ஒரு கடந்த 30 ஆண்டு அரசியல் நம்ம படிச்ச பாடத்தை நம்ம சொல்றேன். எனக்கே வந்து 53 வயசாகுது. எனக்கு வந்து நானும் அரசியல கிட்டத்தட்ட 37 வருஷம் ஆண்டுகளாக அரசியல வந்து ஈடுபட்டு இருந்து வந்திருக்கேன். அந்த ஒரு நிலையில வந்து நம்ம அதை பார்க்கும்போது நாம வந்து அந்த நம்முடைய பார்வை பறந்து வரும்போது மறைந்த இறந்த அநியாயமாக கொலை உண்ட ஒவ்வொருவருடைய சார்பிலையும் நாம வந்து நிற்கும் போது நம்முடைய இதயம் வந்து விசாலமாகும் போது இந்த பிரச்சனையை வந்து சர்வதேச அரங்குக்கு கொண்டு போகும்போது தார்மீக சக்தி பெருகும். ஒரு தரப்பாக மட்டும் பார்க்கும்போது தார்மீக சக்தி குறையும். இந்த ஒரு விஷயத்தை நாம மனதில் இருத்தி தான் பண்ணணும். நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன விடயத்தில இருந்து இந்த கடைசி கேள்விக்கான விடையும் வரும் என்று. மாற்று அரசியல் என்பது என்ன விதமாக இருக்க போகிறது என்று கருதுகிறீர்கள்? மாற்று அரசியல் வந்து நீங்க 2 இதா பார்க்கணும். ஒண்ணு வந்து தன்னிலைகளின் அரசியல், அதாவது சப்ஜெக்ட்ஸ் உடைய அரசியல். ஒரு அரசியல் வந்து இந்த மாதிரி தமிழர்கள், தலித்துகளுடைய அரசியல், தமிழர்களுடைய அரசியல், ஆதிவாசிகளுடைய அரசியல், காஷ்மீர்களுடைய அரசியல், இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கு. அது தீரா பிரச்சனைகளாக பல காலமா தீர்க்க முடியாத இல்ல தீர்க்க விடாத இருக்கக்கூடிய பிரச்சனைகளால வந்து சப்ஜெக்ட் உடைய ப்ராப்ளம். சப்ஜெக்ட், அதாவது நான் சப்ஜெக்ட்ஸ்னா கலெக்டிவ் சப்ஜெக்ட், அதாவது கூட்டு தன்னிலைகளுடைய மொழி அடையாள அரசியல்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. மொழி அடிப்படையிலையோ இன அடிப்படையிலையோ வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராது போனதுனாலையும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க விடாதபடி அரசியல் அரங்கங்களில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்புகளில் தீர முடியாத ஒரு தீர்க்காமல் வைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கான மாற்று அரசியலை யோசிக்கணும். அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிற 2 தன்னிலைகளுக்கும் ஒரு பரஸ்பர தன்மையும் சமத்தன்மையும் சமாந்திர தன்மையும் வரும்போதுதான் அதை வந்து நம்ம மாற்று அரசியலுக்கு போக முடியும். அதே போல வந்து அந்த பொருள் ரீதியான அரசியல் ஒண்ணு இருக்கு, அது சூழலியலா இருக்கு. அது வந்து உதாரணமா அணு உலைகளுடைய பிரச்சனைகள் பொருள் ரீதியான அரசியல். அந்த ஒரு பொருள் என்னவாயிட்டு இருக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. இந்த 2 அரசியலையும் சேர்க்கணும், அதான் மாற்று அரசியல். அதாவது இந்த தன்னுடைய அரசியல், கூட்டு தன்னிலைகளுடைய அரசியல் ஒன்று. நம்முடைய புலக்குலை, உங்க சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா மொத்த புலமும் குலைந்து போயிருக்கு. நம்முடைய தாய் மண்ணுக்கு நீங்க எப்ப போறீங்க, எப்ப வாழ போறோங்கிறது எனக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு புலக்குலைவுக்கு ஆட்பட்டு உலகம் ஃபுல்லா நம்ம தமிழர்கள் வந்து அலைந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பா உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க. இந்தியா சேர்ந்த சமுதாயங்கள் எங்களை போன்றவர்கள் வந்து எக்கனாமிக் மைக்ரன்ஸ், அதாவது பொருளாதார ரீதியாக மற்ற ரீதியாகவும் நாங்க வந்து உலகத்துல அலையிறோமே ஒழிய உங்களை மாதிரி அரசியல் பிரச்சனைகளுக்காக நாங்க அலையல. அரசியல் பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையும் ரொம்ப ஆழமான தீவிரமான ஒரு பாதிப்பிலவும் குடும்பங்களும் இதுவும் சிதைந்து போய் நீங்க வந்து உலகத்துள்ள புலக்குலைவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு புலக்குலைவு ஏற்பட்ட சமுதாயம் போது எங்களுக்கு வந்து அது நடக்கலைனாலும் அதை நாங்க ஷேர் பண்றோம். அந்த துயரத்தை நாங்க வந்து பங்கிடக்கூடிய ஒரு நிலையில நீங்க ஒரே மொழி பேசுறதுனால நம்ம இருக்கோம். ஆனா அந்த ஒரே மொழி பேசலைனாலும் பங்கிடணும். அதுதான் உயர்ந்தது. அந்த உயர்ந்த ஒரு தன்மைக்கு வந்து நம்ம அது போகணும். அதாவது அப்ப என்ன அர்த்தம்னா, தமிழர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம சிதறி கிடக்கக்கூடிய புலக்குலைவில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயங்களோட நம்ம முதல்ல சேரணும். அந்த ஒரு புலக்குலைவை வந்து நாம வந்து ஒரு இதா இருக்கணும். புலக்குலைவை வந்து நாம வந்து ஒரு காமன் பாயிண்டா இருக்கணும். இப்போ காஷ்மீரிகளுடைய இல்லைன்னா வந்து மற்ற சமுதாயங்களுடைய குர்து மக்களுடைய அவங்களோட நம்ம முதல்ல வந்து அந்த நமக்கான காமன் பொது அனுபவங்களை வந்து முதல்ல அந்த பொது புள்ளிகளில் வந்து காமன் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம முதல்ல சேரணும். அது ரொம்ப முக்கியம்.
அடுத்ததா வந்து பொருள் ரீதியான அரசியல், தன்னிலை ரீதியான அரசியல் மட்டும் இல்லாம பொருள் ரீதியான அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தமிழர்கள் அதை பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு இருந்தாலும் தெரியல அவங்களுக்கு. அதுல வந்து நடக்கக்கூடிய இப்ப நாம வந்து பெரிய உலகத்திலேயே பெரிய நடந்த மோசமான சுனாமி வந்து தமிழ்நாட்டுல இலங்கையிலையும் தென்னாசிய பகுதியில் நடந்து இப்போ அடுத்து ஜப்பான் நடந்திருக்கு. அந்த விஷயத்துல நம்ம ஜப்பானியர்களோட ஒன்னாகும். அந்த மாதிரியான ஒரு இயற்கை உற்பாதங்களும் அதன் மூலமா வரக்கூடிய பொருள் வந்து நீ எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இதுல நமக்கு வந்து பல கண்ணிகள் வந்து இப்ப மீனவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனவர்களுடைய பிரச்சனை வந்து தமிழக மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், ஈழ மீனவர்களுடைய பிரச்சனைகளும் உலகத்தில் உள்ள மீனவர்களோட நம்ம வந்து சேரணும். அந்த மாதிரியான இந்த நாடுங்கிறது தாண்டிய தேசியங்கிறது தாண்டிய பொருள் ரீதியான அரசியல் என்னன்னு நம்ம பார்த்து அதுல நம்ம சேரணும். அந்த மாதிரி இணையக்கூடிய புள்ளிகள் வந்து ஒரு பல் திரளை மல்டிடியூட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திடீர்னு நமக்கு ஒரு சக்தி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம இணையக்கூடிய புள்ளிகளை வந்து முதல்ல நம்ம யோசிக்கணும். அந்த புள்ளிகள் மூலமாக நாம வந்து நம்முடைய அரசியலை வந்து வேற தளத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது நடக்கும்போது நம்ம வந்து அதுக்கு அலர்ட்டா இருக்கணும். அது திடீர்னு நம்ம அறியாமலேயும் கூட நடக்கலாம். அது நடக்கும்போது உதாரணம் நம்ம வந்து அதை போய் குதிக்க கூடாது. நமக்கு அது அதை பற்றி ஒரு பரிச்சயமோ ஒரு அணுகுமுறை என்ன செய்யணுங்கிற அணுகுமுறை இருக்கணும். அது தேவை. அது தமிழர்கள் இன்னும் அதை பெறவில்லைன்னு நினைக்கிறேன். தமிழர்கள்லாம் நான் சொல்ல தலைமைகளுக்கு சொல்ல சாதாரண ஜனங்களே சொல்றேன். அதுக்கான அந்த பொருள் ரீதியான அரசியலுக்கு வந்து அவங்க இன்னும் வரல. அது வரணும். அதற்கு ஏன்னா அவங்களுக்கு திணை கோட்பாடு இருக்கு. தமிழர்களுக்கு வந்து புலத்தோட ஒரு நெருக்கம் இருக்கு. ஒரு மாமரத்தை வந்து நினைக்காத தமிழ்னே இருக்க முடியாது. நீங்க வந்து நமக்கு இங்க யாருமே மாமரத்தை பார்க்கக்கூடிய நிலையில் நாம இல்லை. ஆனா ஒரு மாமரம் அந்த வேப்ப மரத்தையோ அந்த காற்றையோ நினைக்கக்கூடியவர்கள் வந்து இல்லாத தமிழர்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பொருட்களோடையும் அந்த இயற்கையோடையும் நம்ம இணைந்து இருந்தவர்கள். நம்ம அந்த இணைவை வந்து நம்ம மறக்க கூடாது. அந்த இணைவு தான் நம்முடைய மெமரி. அந்த மெமரி வந்து ஒரு அன்னை தாய்ப்பால் மாதிரியான விஷயம். அது அந்த மெமரி வந்து நம்ம மறந்தா அப்புறம் நம்ம தமிழ் பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு மெமரியோட நம்ம வந்து நம்முடைய இதை அரசியலை நடத்தணும். அதுதான் நீங்க சேலஞ்ச் சவால் நினைக்கிறேன். நீண்ட நேரமாக நான் பல விடயங்களை மிக தெளிவான முறையிலே ஆய்வு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆய்வாளர் என்ற வகையில் பல தளங்களில் நின்று ஒரு இனத்துவ பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை அல்லது ஒரு யுத்தத்தை சர்வதேச தளங்களோடு இணைத்து பார்த்து ஒரு விரிவான விளக்கத்தை தந்தீர்கள். அதற்காக GTBC.FM குளோபல் தமிழ் நியூஸ்.net ஊடகங்கள் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி குருவரன். குளோபல் டெலிவிஷன் உலகளாவிய அளவில் உள்ள தமிழர்களிடம் போய் சேரக்கூடிய ஒரு ஊடகமாக அது அவர்களுடைய உள்ளார்ந்த பிரச்சனைகளையும் அபிலாஷைகளையும் அவருடைய கனாக்களையும் அவருடைய துயரங்களையும் பங்கிடக்கூடிய ஒரு ஊடகமாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அதன் மூலமாக மக்களிடையே, தமிழ் மக்களிடையே, தமிழ் பேசும் உறவுகளிடையே என்னால் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடிந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.